வணக்கம். பாண்டியன் சீரியல்ல செந்தில் கடையிலேருந்து வராரு. வந்துட்டு வீட்டில் இருக்கிறவங்ககிட்டலாம் சொல்கிறாரு, அப்பா கிட்ட நான் பேசிட்டேம்மா, மேட்ரிமோனிலேருந்து அந்த பொண்ணு ஃபோன் பண்ணலை, அண்ணனை தனியாக கூட்டிகிட்டு பேசணும்னு சொன்னேன், அதனால் அப்பா கிட்ட சம்மதம் வாங்கிட்டேன்ட்டு. அப்படியான்னு கேட்குறாங்க. இப்போது அந்த பொண்ணுக்கு எப்படி நம்ம தகவல் சொல்லிவிட்டு எப்படி தனியாக அனுப்புறதுன்னு சொல்லும்போது, இப்போல்லாம் அதெல்லாம் சாதாரண விஷயம், அவரை மட்டும் தான் தனியாக அனுப்பி வைக்கணும், நாம் எப்படி எந்த இடத்துல போயிட்டு மீட் பண்ணுறதுன்னு தெரியலன்ட்டு அந்த பொண்ணுக்கே ஃபோன் பண்ணி கேட்டாக்கா, நான் ஒரு காஃபி ஷாப்பில் காத்துட்ருப்பேன், அவரை மட்டும் அனுப்பி வைங்க சொல்கிறாங்க. அதனால் மீனா இவங்ககிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்டு அவர் எப்படி அனுப்பி வைக்கிறது, இப்போ அண்ணனை எப்படி போய் கூட்டிகிட்டு வர்றதுன்ட்டு. அப்போ நான் போய் கூட்டிகிட்டு வரேன்னுட்டு கதிர் வந்துட்டு, அண்ணன் வாங்கணும், வீட்டில் எல்லோரும் குடும்பத்தோட கோயிலுக்கு போகலான்ட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க, அதனால் போகலாம், நீங்கள் டைம் கேட்டுட்டு வாங்கணுன்னு. அவர் வரமாட்டேன்றாரு. அவரை ஒரு வழியாக பேசி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாக்கா அந்த ட்ரெஸ்ஸு போட்டுங்க கிளம்பலான்னும் போது, எதுக்காக, எங்கே போகிறோம், கோயிலுக்காக, எதுக்காக ட்ரெஸ் மாற்றணும் அவர் கேட்குறாரு. அப்போது இவங்க நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அதை கேட்டு இவர் ஷாக் ஆகிட்டு கதிரிக்கு திட்டுறாரு. இந்த மாதிரி ஏதாவது இருக்கிறதுனால சந்தேகப்பட்டு கேட்டேன், அதே மாதிரி தான் பண்ணி வச்சுருக்கீங்களான்ட்டு. இவங்க அதுக்கப்புறமா மேட்ரிமோனியில் நடந்த விஷயங்க, அந்த பொண்ணை போய் பார்த்து பேசணும், அதனால் நீ மட்டும்தான் போகணுன்ட்டு. நான் மட்டுமா, நான் போக மாட்டேன்னு, இது கல்யாணம்லாம் வேணான்ட்டு எவ்வளோ தூரம் சொல்கிறேன், நீங்கள் கேட்காம இதெல்லாம் ஏன் ஏற்பாடு பண்ணீங்க, எனக்கு அதெல்லாம் பிடிக்கலான்ட்டு இவர் சொல்கிறாரு. இவர்கிட்ட ஒரு வழியாக பேசி சம்மதிக்க வச்சு கிளம்பலாம் நேரத்தில் பாண்டியன் வராரு. அதை பார்த்து இவங்க ஷாக் ஆகுறாங்க. எங்கே கிளம்பிட்டீங்கன்ட்டு. நான் தான் சொல்லிட்டு வந்தேனப்பா, அதனால தான் அண்ணனை அந்த பொண்ணு கூட போய் பேசுறதுக்காக கூட்டிகிட்டு கிளம்புறேன்னுட்டு, அதனால் எல்லாருமே ஒன்றா போகலான்ட்டு. ஒன்றா எப்படி போக முடியும், அந்த பொண்ணு தனியாக பேசலாம் சொன்னான்னு சொல்லும்போது, அவங்க வேணால் தனியாக போயிட்டு பேசலாம், நம்ம வெளியில் இருக்கலான்ட்டு காரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன்ட்டு இவங்க எல்லாருமே பேசிட்டு கிளம்புறாங்க. அந்த அந்த காஃபி ஷாப்புக்கிட்ட வந்து நிற்கிறாங்க. வந்து நின்னவொடனே இப்போ எப்படி அந்த பொண்ணு வரான்ட்டு எங்கே தெரியுதுன்ட்டு மீனா ஃபோன் பண்ணுறாங்க. நான் வந்துகிட்ருக்கேன், நான் காஃபி ஷாப்பில் உள்ளே இருக்கேன், அவர் வந்துட்டாங்க தானே சொன்னபோது, அவர் வந்துட்டுருப்பாரு, நீங்களும் போயிட்டு இருங்க சொன்னோடனே, நான் போயிட்டுருக்கேன், அவரை வர சொல்லுங்கன்னுட்டு இவங்க வெளியில் காத்துட்ருக்காங்க. சரி அந்த பொண்ணு உள்ளே இருப்பான்ட்டு அந்த பக்கம் தான் அந்த பொண்ணு போகிறா. இதோ போகிறாங்கன்னு சொன்னோன்னே, ஐயோ அந்த பொண்ணை நம்மளால் பார்க்க முடியாமல் போச்சுன்னு இவங்க கவனிக்கல. சரி நீ போடானிட்டு ஒரு வழியாக சரவணனுக்கு பேசி அனுப்பி வைக்கிறாங்க. அவர் பயந்துட்டு கிளம்புறாரு. இவங்க வெளியில் காத்துக்கிட்டு இருக்காங்க. ப்ரோமோவில் புதுசாக ஒரு ஃபேமிலி அந்த காஃபி ஷாப்பில் வந்து உட்காராங்க பாண்டியனுக்கு பின்னால். இதோட முடியுது. நன்றி, வணக்கம்.